எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசத்துக்கு மேலேயே போகும் ப்ரோ படம் மூவியை பார்த்தா. நானும் 100 out of 10 அவ்வளவுதான். இன்னும் டைம் இருந்தா வந்து போய் உடனே பார்த்துட்டு வந்துருவேன். முன்னாடி ப்ரோமோஸ்லாம் பார்த்த டிஏஜிங் இல்ல படத்துல, அவங்க அப்படியே ஒரிஜினலா தான் காட்டியிருக்காங்க. டிஏஜிங் நல்லாவே கிளியர் பண்ணிட்டாங்க அவங்க. கேப்டன் தான் ஃபர்ஸ்ட் சீன் எதிர்பார்க்கவே இல்ல. கேப்டன் எல்லாரும் எதிர்பார்க்காத சீன் நிறையவே வந்தது சார். படத்துல இருக்கிற ஒரு சீனுமே பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல அதுக்கு லிங்க் ஆகுதே சார். இந்த சீன் நடந்திருக்குன்னா அந்த சீன் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ட்விஸ்டா மாறுது. 3 hours படம் லாக்னு வாங்க, ஒரு சீன் கூட லாக் ஆகல. சூப்பர்பா போயிட்டு இருக்கு, ஃபேண்டாஸ்டிக்கா போயிட்டு இருக்கு. 3 hours வந்து அந்த கடைசியில வெங்கட் பிரபுக்கு இது ஹீரோன் போடுற வரைக்கும் டாப் நாச்சான ஸ்கிரீன் பிளே. திரும்பவும் அதான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஹீரோக்களோட டேட்ஸ் கிடைச்சதுன்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. வெங்கட் பிரபு சார் மாதிரி ப்ளீஸ் யூஸ் இட். தேங்க்யூ. போறங்கிற விஷயமே கிடையாதுங்க. படம் அருமையா இருக்குது. படம் 3 மணி நேரம் போறதே தெரியல. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. விஜய் சாரோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. எதிர்பாராத விதமா கேமியோல நிறைய வந்து இறங்கியிருக்காங்க. விஜய்க்கு இது லாஸ்ட் படமா இருந்தா இது ஒரு பெஸ்ட் படமா இருக்கும் கண்டிப்பா. டிஏஜிங் கொஞ்சம் அந்த தேர்ட் விஜய்க்கு கொஞ்சம் டிஏஜிங் வந்து தெரிஞ்சிச்சு. பட் ஆனா அது படத்துல ஒரு குத்தமா யாரும் சொல்ல மாட்டாங்க. சூப்பர் கிங்ஸ் சீன் அது அந்த செலிப்ரேஷன் நாங்க என்ஜாய் பண்ணோம். சோ வெரி நைஸ், சூப்பர். ஃபேண்டம்க்கு ஏத்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறதால எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணோம். சிஸ்டர் படம் எப்படி இருந்துச்சு? சூப்பர் வேற லெவல். கண்டிப்பா வாட்ச். படம் வேற மாதிரி இருக்கா. மங்காத்தால எப்படி அஜித்துக்கு வந்து ஹீரோ அஜித்தா வில்ல, அதே மாதிரி இந்த படத்துல விஜய் தான் ஹீரோ, விஜய் தான் வில்ல. பார்ட் 2 இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அது வெங்கட் பிரபு சார் கிட்ட தான் கேட்கணும். இப்ப நாம இன்ஸ்டால போஸ்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்காம ட்விட்டர்ல எல்லாம் ரிவீல் பண்ணிடாம சீக்கிரம் வந்து தியேட்டர்ல பாருங்க. ட்விஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. நீங்க எதிரே பார்க்க முடியாது, எல்லாமே நல்லா இருக்கு. நீங்க பார்க்க முடியாத சீன்லாம் பார்க்கலாம். வெங்கட் பிரபுவோட புது கிரியேஷனு மங்காத்தா படமே ஒரு 3 மடங்குல அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஏஐல நிறைய இருக்கு. ஸோ படம் நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா தான் அந்த ட்விஸ்ட் தெரியும். சொல்லிட்டா சஸ்பென்ஸ் இருக்கும். ஸோ படம் சூப்பராக இருக்கு. விஜய் சார் டான்ஸ்லாம் எப்படி இருக்கு? விஜய் சார் எப்பவும் போல தான். அவர் சொல்லணுமா, இதுக்கப்புறம் நடிகலைன்றது தான் ஒன்று பிரச்சனை. ஆனால் அது நடிக்காததுக்கு இந்த படத்தில் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை பற்றி ஃபீல் பண்ண வேணாம். மியூசிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் சூப்பராக இருக்கு. ஈவன் நல்லா போட்டிருக்காரு. நல்லா இருக்கு. படம் எப்படி ஸ்ட்ரெண்டா இருக்கு? ட்விஸ்ட் அண்ட் டென்ஸ்லாம் இருக்கு படத்தில் நல்லா. ப்ளூபர்ஸ் அதுவும் தளபதி சாமிங் தான். ப்ளூபர்ஸ்ல பார்க்கும்போது ஸ்க்ரீன்ல ஒரு மாதிரி இருக்காரு, ப்ளூபர்ஸ்ல ஒரு மாதிரி இருக்காங்க. ஆக்சுவலாக ப்ளூபர்ஸ்ல எல்லாரை விட என்ஜாய் பண்றது தளபதி தான். ஸோ நம்ம ட்ரீட் எங்களுக்கு அதாவது படத்துல 50% மற்ற ஆக்டர்ஸ்லாம் 50% தளபதியே படத்தை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஏன்னா நம்ம அழகிய தமிழ் மகன், நான் திரும்ப சொல்கிறது தான், அழகிய தமிழ் மகன்ல அந்த வில்லன் ரோல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அப்படியே அதை விட கொஞ்சம் ப்ளஸ்ஸாகவே கொஞ்சம் வெங்கட் பிரபு பண்ணி நல்லா குக் பண்ணிட்டாங்க. சூப்பராக படத்தை சூப்பராக டான்ஸ் பண்ணியிருக்காங்க. கோ ஆக்டர்ஸுமே சரி, பிரசாந்த் சார் எல்லாருமே வந்து பர்ஃபெக்டாக அவங்க ரோலை அவங்க நீட்டாக பண்ணியிருக்காங்க. யாரையுமே அவங்க வந்து சும்மா யூஸ் பண்ண. விஜய் ஆக்டிங் நல்லா இருக்கு. விஜய் சார் வந்து பையன் மாதிரி பண்ணி ஆக்டிங் நிறையா இருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் கொஞ்சம் டவுன் சொன்னாங்க. பட் ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தியேட்டர்ல தெரிக்குது. அது சூப்பரா இருந்துச்சு. அது ஆக்சுவலாக வந்துட்டு அதை ஏன்னு சொல்ல முடியாது. பட் நல்லாவே எடுத்துட்டு வந்திருந்தாங்க. அது ஸ்டார்டிங்லேயே வந்தனால சூப்பராக இருந்துச்சு. அது தளபதியா இவ்வளவு எல்லா ஜென்ரேஷன்ஸ் ஆளுங்களும் ரசிக்கிற மாதிரி அந்த காலத்து விஜய்லேருந்து இந்த காலத்து விஜய் வரைக்கும் மொத்தமாக காமிச்சிருக்கிற ஒரே படம் கோட்டு. ஹேட்ஸ் ஆஃப். தளபதி ஃபேன்ஸ்க்கு ட்ரீட்டு. ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பாக விஜய் படம் ஒரு தடவை வந்து பார்த்துருவாங்க. பார்க்கும்போது யாரும் முகம் சொடிஞ்சு போக மாட்டாங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். சென்டிமெண்ட் சீன் எல்லாமே சூப்பராக இருக்கு படத்தில். கேமியோ நிறைய இருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ண விரும்பல. பாருங்க, எல்லாமே நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண எல்லாமே அதில் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். சூப்பர். அது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்க்கும்போது ஓகே அந்த விஷயம் இருந்தது. பட் பீஜம் கலக்கிருக்காரு. அவரோட ப்ரீவியஸ் பீஜமும் இதில் உள்ள இருக்கு. சொல்ல விரும்பல, நீங்க பார்க்கலாம். த்ரிஷா மேமோட போர்ஷன் எப்படி இருந்தது? த்ரிஷாம் ஒரே சாங்ஸ் வராங்க. அது வேற ஒரே சாங்ஸ் வராங்க. நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க. படம் விறுவிறுப்பா போகுதுங்களா? நல்லா விறுவிறுப்பா. 3 hours நல்ல படங்க. இந்த வருஷத்துக்கு நல்ல படங்க இது.